மோட்ச தீபம் அங்கதான் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்களே நேற்று. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு ஆட்டோ இது மாலை போட்டுறீங்களோ? ஆமாங்க, கோயிலுக்கு தான் காப்பு கட்டியிருக்கேன். சரி சரி, எப்படி பாக்குறீங்க? இது தவறான விஷயம் தான். இது மிகப்பெரிய தவறு, செய்யக்கூடாது. தர்கா வழியே போய் தீபம் ஏத்துறது முறையற்ற செயல். இவங்க இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி மத கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தோட செய்யறாங்க. RSS BJP கும்பல் அவங்களோட உள்நோக்கம் இதுதான். தொடர்ச்சியா அவங்க தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும், இந்துத்துவத்தை பரப்பணும், தமிழ்நாடை கைப்பற்றணும், மதவெறி கலவரத்தை உண்டாக்கணும். RSS கும்பல், BJP கும்பல், இந்த மோடியோட அரசு தொடர்ச்சியா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட குறியா வச்சு இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கேன். சாமிலாம் கும்பிடுவேங்க, நான் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனா இஸ்லாமியர் என்னோட நண்பர்கள். சரி, நேற்று அங்க நபர் தடை போட்டு குறிப்பா CSI அந்த மத்திய படையில வந்துருக்காங்களா, தடுத்து நிப்பாட்டிருக்காங்களா, சரியா? அது வரவேற்கணுங்க. தமிழக முதல்வர் இது செஞ்சிருக்காருன்னா பெரிய விஷயங்க. இது நல்ல விஷயங்க. உண்மையிலே இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம். 5 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற போறப்ப செய்யறாப்புல. பரவாயில்ல, இன்னும் அடுத்த ஆட்சியில் வரப்போ தொடர்ச்சியா இதை முட்டுக்கட்டை போட்டுடணும், உடச்சி எரிஞ்சிடணும். இதுக்கு ஒரு தனி சட்டம் போட்டு நிறைவேற்றணும். இவங்கெல்லாம் BJP அரசு முற்றிலுமே ஒழிக்கணும். ஆமா ஆமாங்க. இவங்க வேணாலும் நம்மளுக்கு என்ன ஆக போகுது? சாதாரண வாக்கு போடுறதுலே SRIன்னு போட்டு அதை அலக்கழிச்சு மன நிம்மதி இல்லாம நிறைய பேருக்கு மன உளைச்சலை உண்டாக்குறாங்க. வாக்கு போறது அதை கூட பாருங்க, என்னென்னமோ செய்யறாங்க. என்ன பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்க. பதிவுல போட்டிருந்தாரு முகநூல்ல நம்மளோட கட்சி தோழர். சீனாக்காரை அந்த எல்லை பாதுகாப்புல ராணுவ படைக்கு பதில ரோபோட்டை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இவே மோடி ஆளுநர் ஸ்டேட் முழுவதும் கோயில்களை கட்டிட்டாரு. ராமர் கோயில் கட்ட, அந்த கோயில் கட்ட, சீதாக்கு கோயில் கட்டல, குடியூர்ல அதையும் கட்டிடுவாப்புல, ஆஞ்சநேயருக்கும் கோயில் கட்டுவாப்புல. ஆமா, அடுத்த ஒவ்வொரு யாராரு இப்ப நான் ஒரு இந்துத்துவத்துல இருந்து நான் ஒரு சாமியை உருவாக்கி நான் ஒரு 1000 பேர்த்த கொண்டு வந்தேன், அதுக்கு எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருவாப்புல. அந்த மாதிரிலாம் நிறைய செய்வாப்புல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க தோல் கொடுப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க முன்னாடி நினைப்பாங்க. கிட்டத்தட்ட நான் பிறக்கல, 1900 வாசல் பகுதியில் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்துச்சு. 90ல் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அப்போ மத கலவரம் நடக்கிறப்ப, சாதி கலவரம் நடக்கிறப்ப நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவன், அருந்தேர் தான். எங்கள் மக்கள்லாம் அடித்து துன்புறுத்தி வரட்டினாங்க. அன்னைக்கு முழுக்க பாதுகாப்பு கொடுத்தது இஸ்லாமியருக்கு தான். எங்கள் மக்களுக்கு BJPயோ இந்துத்துவமோ பாதுகாப்புலாம் கொடுக்கல. அவங்க தான் தூண்டியே விட்டது, மத கலவரத்தை தூண்டுறதுக்கு, ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் என்னங்க செய்ய முடியும்? அவங்களாம் வரக்கூடாதுங்க. முதலமைச்சர் நேற்று கொண்டு வந்த 144 தடை சரியானது. இனி வரும்போங்காலங்களில் தொடர்ச்சியா